Hi friends, welcome to P Square Fashion Hub. இன்னைக்கான கண்டென்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற 30 செகண்ட் saree தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 30 செகண்ட் saree ப்ளஸ் மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனம் saree ப்ளைனான saree 6 மீட்டர் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக லைனிங் கிரேப்பில் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 மீட்டர் மாதிரி எடுத்திருக்கேன். யோக்குக்கு தேவையான லைனிங் நான் டபுளாக இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணிடலாம். ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 13 இன்ச்சு, அதில் பாதி 6.5 இன்ச்சு, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நம்ம 1 சென்டிமீட்டர் கொடுத்துடலாம். எனக்கு ஷோல்டர் 1.25 இன்ச் வேணும். ஸோ இதில் இருந்து 1.25 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அப்புறம் இங்கே ஷோல்டரில் நெக்குக்கு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிடுங்க. இந்த பாயிண்ட்டை இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் ஆகிடுச்சு. இப்போ நெக்கு டெப்த் நான் ஒரு 4 இன்ச் மாதிரி கொடுக்குறேன். பாக்ஸ் மார்க் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நெக் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். போட் நெக்கு இங்கே நமக்கு டோட்டலாக 6.5 இன்ச் வந்தது இல்லையா, அதே ஆமோட ஹைட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். லைன் போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டரோட சென்டர்லேருந்து நான் ஹைட்டு மார்க் பண்ணுறேன். பஸ்ட் ஹைட் 9.5 இன்ச்சஸ் தான். நான் 10 இன்ச்சு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறேன். இங்கே சீம் அலவன்ஸ் விடுவோம் இல்லையா, அதுக்காக. இங்கே 13 இன்ச்சு, நான் 13.5 இன்ச்சாக அலவன்ஸ் விடுறேன். ஸோ இதுவும் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்டு மெஷர்மெண்ட்டு, செஸ்ட்டு ரவுண்டு 34, 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.5 இன்ச்சஸ் வருது. பஸ்ட்டு 36, 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு. வேஸ்ட் 32 இன்ச்சு, டிவைட் பை 4 8 இன்ச்சஸ்ஸு. ஸோ இங்கே செஸ்ட்டுக்கும் 1/2 இன்ச்சு நான் ஈஸ் கொடுக்குறேன். வேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுக்குறேன். பஸ்ட்டுக்கு அலவன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஹெவி பஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லூஸ் ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். 4 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் இல்லை ஒரு 3/4 இன்ச் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆம் இதோட மிட் பாயிண்ட் எடுங்க. 6.5ஓட மிட் பாயிண்ட்டு 3.25 வரும். கீழே இறக்கிக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி பேக் ஆம் ட்ரா பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் ஆம் இந்த கார்னர்லேருந்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். அதே இங்கே மேலே மார்க் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இது சீமோடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சீம் இல்லாமல் மெஷர் பண்ணுங்கள். பதினேழே கால் வருது. 1/4 இன்ச் அதிகமாக வருது. வேணும்னா லைனை மேலே ட்ரா பண்ணி இதே மார்க் பண்ணிக்கலாம். சைடு சீம் 1.5 இன்ச் மாதிரி கொடுத்துக்கலாம். யோக் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேம் நெக்கு டெப்த்து தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டான மார்க்கிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே போட் நெக் கொடுத்துருக்கேன். இது ஃப்ரண்ட்டு பீஸு, இது பேக் பீஸ். ஃப்ரண்ட்டோட ஆம் நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம saree மாதிரி ட்ரே பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக ஒரு மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம saree இங்கேருந்து ட்ரே பண்ணுவோம்ல, ஸோ என்னோடய ரைட் சைட்லேருந்து ஒரு ரொட்டேஷன், ரைட் சைட்லேருந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு என்னோடய ஷோல்டர் வரைக்கும் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வரைக்கும் நான் பின் பண்ணேன்னா எனக்கு ஒரு 52 இன்ச்சஸ் வருது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ட்ரே பண்ணுறதுக்கு கீழே நம்ம முந்தான விடுவோம் இல்லையா, அதுக்கு நம்மளோட ஹைட் என்ன வேணுமோ அவ்வளோ ஹைட் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 42 இன்ச்சஸ் மாதிரி நான் எடுக்கிறேன். சாரியிலேருந்து அந்த ஆஃப் சாரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும் நம்ம
தனியாக இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். டோட்டலாக எவ்வளோ வந்தது, 52 அப்புறம் 42 மாதிரி வந்தது இல்லையா. ஸோ அதை மெஷர் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியலை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி யோக்குக்கு தேவையான மெட்டீரியலை நம்ம கட் பண்ணிடலாம். அதை இப்போ 4ஆக மடித்து எக்ஸாக்டாக யோக் என்ன மெட்டீரியலோ கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிடுங்க. மெயின் மெட்டீரியலை ஓப்பன் பண்ணி லைனிங்கையும் ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் தனியாகவும் பேக்கு தனியாகவும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவராலாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினும் லைனிங்கும் அட்டாச் பண்ணி. சாரீ வந்து இப்போ டபுள் ஃபோல்டில் இருக்குது. இதை வந்து நான் 4 ஃபோல்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன். யோக்கோட டபுள் தி ஃபேப்ரிக் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. இப்போ இது வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டபுள் ஃபோல்டில் இருக்குது. ஸ்கர்ட் வந்து 4 ஃபோல்டில் இருக்குது. ஸ்கர்ட் இப்போ கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து 4 ஃபோல்டு அப்படியே இருக்குது. இப்போ நான் ஹைட்டு வந்து யோக்கில் ஹைட்டு ஆல்ரெடி 13 இன்ச் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ 13 இன்ச்சிலேருந்து ஒரு 40 இன்ச்சஸ் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அதுக்கு கீழே வர எக்ஸ்ட்ரா ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கேதர்ஸ் கொடுக்க போகிறேன். கேதரிங்க்கு 9 இன்ச்சஸ் மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிடுறேன். ஸோ கீழே கேதர்ஸ்க்கும் நம்ம டபுள் தி ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். லைனிங்கையும் இப்போ வந்து நான் 4ஆக மடிச்சிருக்கேன். எவ்வளோ ஸ்கர்ட் எடுத்தோமோ அந்த அளவுக்கு. இப்போ வந்து ஜஸ்ட்டு 8ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஹைட்டு மார்க் பண்ணிடலாம். எனக்கு டோட்டல் ஹைட் வந்து மேலே வந்து 13 இன்ச் விட்டுடலாம். 13 இன்ச் விட்டாச்சு. கீழே வந்து 49 இன்ச் மாதிரி நான் விடுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது சிங்கிள் பீஸு, இதுவும் சிங்கிள் பீஸு, இது ஒன்று வந்து டபுள் பீஸாக இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஈவனாக கட் பண்ணியாச்சு. நான் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கொடுக்க போகிறேன். ஆம் வந்து 17, நம்ம வந்து 1.5 இன்ச்சு சீம் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ மொத்தமாக வந்து 1.5 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 20 இன்ச்சஸ்ஸு. அது வந்து பாதியாக எடுத்துக்கோங்க, 10 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சு பாருங்கள். 10 இன்ச்சஸ் வந்து எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பாருங்கள். ஒரு 6 இன்ச்சில் வருது. ஜஸ்ட்டு 6 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம அடுத்து இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 9.5 இன்ச்சு வருது. இங்கே வரும்போது 10 இன்ச் வந்துடும். நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இது சரியாக போயிடும். இப்போ ஸ்லீவோட ஹைட்டு வந்து இங்கேருந்து மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவோட ஹைட்டு வந்து 5 இன்ச்சு கொடுக்குறேன். இங்கெல்லாம் நான் 5 இன்ச்சு கொடுக்குறேன். இங்கே போக போக நான் அப்படியே வந்து கம்மி பண்ணுறேன். ஒரு 4.5 இன்ச்சு, 4 இன்ச்சு, 3.5, அப்படியே 3 இன்ச் மாதிரி நான் கம்மி பண்ணிக்கிறேன். இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸு கீழே எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். கீழேயும் கார்னரையும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கிடச்சிரும். ஸோ ஓப்பன் பண்ணால் 2 ஸ்லீவ் கிடைக்கும். இது ஒரு ஸ்லீவு, இது ஒரு ஸ்லீவு. ஆல்மோஸ்ட் கட்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யோக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. அது வந்து ரைட் வச்சு ஷோல்டரில் 1 சென்டிமீட்டர் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பயா ஸ்ட்ரிப் எடுத்து நெக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவு ரைட் வச்சு 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். 2 ஸ்லீவும். ஸ்லீவ் முடிஞ்சதுன்னா யோக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட் நம்ம எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்கர்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். கேதர்ஸ்க்காக 9 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக இருந்ததை வந்து நான் ஒரே ஃபேப்ரிக்காக வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இது ஸ்கர்ட்டோட கீழ் பார்ட்டு. ஸோ இதுதான் ரைட் சைடு. ரைட் வச்சு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம வந்து ப்ளீட் கொடுக்க போகிறோம்.
நான் இங்கே டேரெக்டாக வந்து சின்ன சின்னதாக ப்ளீட்டு கொடுக்குறேன். நீங்கள் தனியாக ப்ளீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கர்ட் பார்ட்டு கூட அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டில் சென்டர் வந்து நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி யோக்கோட இது ஃப்ரண்ட்டு, அதுலேயும் சென்டர் வந்து நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் எண்டு டு எண்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம இப்போ ப்ளீட்டு கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுடலாம். சைடு சீமுக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக ப்ளீட் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த சைடு இருக்கிற ப்ளீட்டை நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளீட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எண்டுலேயும் 1.5 இன்ச் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஸ்கர்ட்டோட எண்டில் ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணிவிடுங்க. நான் இங்கே ரோல்டு ஹெம் ஃபுட்டர் யூஸ் பண்ணுறேன். சாரீலேருந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஆஃப் சாரீ ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து எண்டில் நம்ம வந்து சாரீக்கு எப்படி ரா எட்ஜஸை கவர் பண்ணுவோமோ அந்த மாதிரி 2 சைடும் ரா எட்ஜஸை வந்து கவர் பண்ணிடலாம் டபுள் ஃபோல்ட் பண்ணி. ரைட் வச்சுருக்கேன். நான் 1.5 இன்ச் வந்து சீம் கொடுத்துருக்கேன். ஸோ 1.5 இன்ச்லேருந்து ஓவராலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே வர ஒரு 1/2 இன்ச் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே நான் பின் பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேயும் ரா எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து மேக்ஸி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் சாரியை வந்து எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் சைடு எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடு இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். நம்ம வியர் பண்ணால் ரைட் சைடு ஆகிடும். ஸோ லெஃப்ட் சைடில் யோக்கு நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே ப்ளவுஸுக்குலாம் நம்ம ஹூக்கு மாட்டுறதுக்காக ஒரு லூப்பு மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஆஃப் சாரியாக நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் நம்ம மடித்த ஒரு பார்ட்டில் கார்னரில் ஹூக் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஹூக்கை இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம சாரீ மாதிரி சுற்றி ட்ரே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து நான் டிட்டாச்சபிளாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். சாரீ வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை மேக்ஸியாக வேணும்னாலும் வியர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வித்து மேக்ஸியோடையே வந்து சாரீ மாதிரி அட்டாச் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே சைடில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹூக்கு வச்ச அந்த பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல உள்ளே வச்சு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அட்டாச் ஆகிடும். ட்ரெண்டிங்கில் இருக்க 30 செகண்ட் சாரியோட ஃபைனல் அவுட்ஃபிட் இது தான். ஃபஸ்ட்டு நான் மேக்ஸியாக வியர் பண்ணியிருக்கேன். மேக்ஸி இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹூக்கு பின் பண்ணிவிட்டு சிங்கிள் ப்ளீட்டாக வந்து சாரியை நான் வியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளீட்டும் கொடுத்து வியர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.